கைஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு பிஜி டுட்டோரியல்ஸ். ஓகே, நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லாஸ்ட் வீடியோவில் பார்த்த கண்டினியூட்டி. ஓகே, லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா யூனிட்டி NavMeshோட நேவிகேஷன் வந்து எப்படி நம்ம வந்து செட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்த்தோம். ஸோ கொஞ்சம் தெரிஞ்ச அளவுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது பாருங்கள், பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வாங்க. டிஸ்கிரிப்ஷனில் அந்த வீடியோக்குள்ளே லிங்க் போடுறேன். ஸோ பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோ என்ன பண்ண போகிறோம்னா, நான் பிளேயருக்கு நான் கொடுத்து வச்சுருக்கிறேன். அதாவது நம்ம கிளிக் பண்ணனே இந்த பாயிண்ட்டுக்கு ஓடுறோம்ல. ஸோ அந்த நார்மல் நேவிகேஷனுக்குள்ளே நேவிகேஷனுக்குள்ளே பாத் ஃபைண்டிங்குள்ளே அந்த ஸ்கிரிப்டை மட்டும் உங்களுக்கு வந்து எப்படி பண்ண அப்படிங்கிறது வந்து காமிக்க போகிறேன். ஸோ ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் தான் பண்ண போகிறேன். ஸோ பெருசாக இந்த அளவுக்கு பண்ணுறது காமிக்காமல் ஜஸ்ட் எக்ஸ்பிளைன் மட்டும் பண்ண போகிறேன். ஸோ இப்போ நீங்கள் ஒரு நார்மல் ஏஐ கேரக்டர் செட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த ஏஐ கேரக்டருக்கு வந்து நான் கண்டிப்பாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து NavMesh ஏஜென்ட் கண்டிப்பாக வந்து இருந்தாகணும். ஸோ ஆட் கம்போனன்ட் போய்ட்டு NavMesh ஏஜென்ட் கொடுத்தீங்களே அவங்களுக்கு டிஃபால்ட் ஒன்று கொடுத்துருப்பாங்க யூனிட்டியில். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எடுத்து உள்ளே போட்டிங்களே போதும். உள்ளே போட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு இந்த பேஸ் ஆஃப்செட், ஸ்பீடு, ஆங்குலர் ஸ்பீடு இதெல்லாம் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ NavMesh ஏஜென்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு சிலிண்ட்ரிக்கல் திங் இருக்காது, அந்த NavMesh ஏஜென்ட்குள்ளே சப்போர்ட் இது. ஸோ ஸ்பீடு, ஆங்குலர் ஸ்பீடு இதெல்லாம் உங்களுக்கு தேவையான இது மாதிரி நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. நான் இப்போதைக்கு நார்மலாக டிஃபால்ட்டோட செட்டிங்ஸ் தான் உங்களுக்கு வந்து காமிச்சிருக்கிறேன். அண்ட் இதில் நான் என்ன பண்ணியிருக்கிறேன் அப்படின்னா, என்னோடய ஸ்கிரிப்ட் பார்த்தீங்கன்னா தேர்ட் பர்சன் கண்ட்ரோல் ஸ்கிரிப்ட் அண்ட் பிளேயர் ஸ்கிரிப்ட் கண்ட்ரோல் ஸ்கிரிப்ட். ஸோ தேர்ட் பர்சன் கண்ட்ரோலுக்கும் போது என்னோடய பிளேயர் மூவ்மெண்ட் அது எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணுறது. ஸோ அது கூட நான் தேவையில்லை. ஸோ இப்போதைக்கு இதில் மேஜராக வந்து நான் பண்ணியிருக்கிற அந்த ஸ்கிரிப்டுக்குள்ள வந்து nav கண்ட்ரோல் ஸ்கிரிப்ட். ஸோ நான் கிளிக் பண்ணுற பாயிண்ட்டுக்கு அந்த பிளேயர் மூவ் பண்ணுறான்ல அந்த இது மட்டும்தான் அது மெயின் இது. ஸோ அதுக்குள்ளே ஸோ அதில் 3 இம்பார்ட்டன்ட் விஷயம் என்னன்னா, நான் என்ன கால் பண்ணியிருக்கேன்னா என்னோடய கேரக்டர் கண்ட்ரோலர் வந்து உள்ள கால் பண்ணியிருக்கிறேன். ஸோ nav கேமரா. ஸோ இப்போ நான் வந்து பாயிண்ட் கிளிக் பண்ணி மூவ் பண்ணுறேன். ஸோ எனக்கு அந்த பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணுற பாயிண்ட் கேமரா வியூவில் உள்ள பாயிண்ட்டை தான் வந்து கிளிக் பண்ணி மூவ் பண்ண வைக்கணும். ஸோ அதனால் நான் வந்து நேவிகேஷன் கேமரா வந்து நான் வந்து கொடுத்து வச்சுருக்கிறேன். ஸோ அந்த மெயின் கேமரா தான் அந்த நேவிகேஷன் கேமரா. அண்ட் அது போக அந்த NavMesh ஏஜென்ட் வந்து நான் உள்ள வந்து கால் பண்ணியிருக்கிறேன். ஸோ இப்போ இந்த ஸ்கிரிப்டை ஓப்பன் பண்ணலாம். பிளேயர் நேவிகேஷன் கண்ட்ரோலை ஓப்பன் பண்ணோன்னா ஸோ இந்த ஸ்கிரிப்டுக்குள்ளே காமிக்கிறேன். ஸோ அதில் வந்து நம்ம வந்து யூனிட்டியோட ஏஐ வந்து உள்ளே வந்து யூஸ் பண்ணுறோம். NavMesh ஏஜென்ட் வந்து உள்ளே யூஸ் பண்ணுறோம். அதனால் அந்த ஏஐ வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இம்போர்ட் பண்ணி ஆகணும். இந்த மற்ற இந்த 2 கூட தேவையில்லை, டெலிட் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த 3 தான் மெயினாக இருக்கும். ஸோ நீங்கள் மற்ற 2 ஹெல்ப் பண்ணலாம் பண்ணிக்கலாம். இல்லை நீங்கள் விட்டு வச்சிங்கன்னா ஒன்றுமே எனக்கு வந்து ப்ராப்ளம் எந்த இடம் மாட்டாது. ஸோ இப்போது இதில் நான் வந்து கால் பண்ணியிருக்கிறதுக்கு தேர்ட் பர்சன் கண்ட்ரோலர் ஸ்கிரிப்ட். ஸோ இந்த ஸ்கிரிப்டில் பார்த்தீங்கன்னா என்னோடய பிளேயரோட அனிமேஷன் கண்ட்ரோலு, மூமெண்ட் கண்ட்ரோல் எல்லாமே இதில் தான் இருக்கும். ஸோ இந்த அனிமேஷனுக்குள்ள அனிமேட்டரு, பிளேயர் மூவ்மெண்ட் ஆகும்போது அனிமேட்டர் செட் ஆகுது எல்லாமே இந்த இதில் தான் இருக்கும். ஸோ இது வந்து நார்மலாக நான் கண்ட்ரோல் பண்ணேன், யூஸர் கண்ட்ரோல் பண்ண அதுக்குள்ளே உள்ள பிளேயர் கண்ட்ரோல் ஸ்கிரிப்ட். ஸோ இப்போதைக்கு இது 2 தேவையில்லை. ஸோ நம்ம மேஜராக பார்க்க போது இந்த ஸ்கிரிப்ட் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அந்த தேர்ட் பர்சன் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அதுக்கு ஒரு வேரியபிள், கேமராவுக்கு ஒரு வேரியபிள் அண்ட் NavMesh ஏஜென்ட்டுக்கு ஒரு வேரியபிள். ஸோ இந்த ரே அண்ட் ரே காஸ்ட் ஹிட் அப்படிங்கிறதுக்குன்னா நம்ம வந்து மவுஸ் பாயிண்ட் வந்து கிளிக் பண்ணி இருக்கிறோம்ல. ஸோ அந்த பாயிண்ட் வந்து ஸ்டோர் பண்ணி இது பண்ணுறதுக்காக அதை தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். அப்படிங்கிறனால ரே அண்ட் ரே காஸ்ட்டை பற்றி போட்டுருக்குறோம். ஸோ இதை பற்றி ஒரு கம்ப்ளீட் வீடியோ வந்து நான் தனியாக வந்து சொல்கிறேன். ஸோ இப்போதைக்கு இது ஜென்ரலாக நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிற மட்டும் தான் சொல்ல போகிறேன். ஓகேவா? ஸோ ஸ்டார்டிங்கில் வந்து நம்ம NavMesh ஏஜென்ட்டோட ரொட்டேஷன் இதை வந்து நம்ம வந்து ஃபால்ஸ் பண்ணி விட்டுடுறோம். ஸோ அன்வான்ட் பிஹேவியர் வந்து வரக்கூடாது அப்படிங்கிறனால நம்ம வந்து ஸ்டார்டிங்கில் வந்து டிசேபிள் பண்ணி வைக்கிற மாதிரி வச்சுருக்கோம். ஸோ அடுத்த என்னோட அப்டேட் மெத்தடில் மூவ் பிளேயர் அப்படிங்கிற இது மட்டும் நான் வந்து ஒரு மெத்தட் போட்டு அந்த மெத்தட் தனியாக எழுதியிருக்கிறேன். ஸோ நம்ம வழக்கம் போல லெஃப்ட் மவுஸ் பட்டனை கிளிக் பண்ணும்போது, அதாவது நம்ம ஸ்க்ரீனில் வந்து கிளிக் பண்ணுறோம்ல, ஸோ அந்த பாயிண்ட் அப்படிங்கிறது. ஸோ அந்த நேவ்ரே அப்படிங்கும்போது நம்மளோட ரே ஹிட் பண்ணுறது வந்து, அதாவது ஸ்க்ரீனில் நான் எங்கே வந்து கிளிக் பண்ணுறேன், அதாவது நம்ம இருக்கிற ஆப்ஜெக்ட்டில் எங்கே கிளிக் பண்ணுறேன் அப்படிங்கிறது வந்து மவுஸ் பொசிஷன், கிளிக் பண்ணுற மவுஸ் பொசிஷன் வந்து அந்த ரே பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ அந்த ரே பாயிண்ட் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறத ஃபிசிக்ஸ் ரேகாஸ்ட் அப்படிங்கிற ஒரு இதில் வந்து நம்ம வந்து அந்த ரேகாஸ்ட் இதில் வந்து பாயிண்டில் வந்து நம்ம வந்து எடுத்து இது பண்ணுறோம். அதாவது செக் பண்ணணும், கண்டிஷன் செக் பண்ணிவிட்டு அந்த கண்டிஷனில் வந்து ஒரு பாயிண்ட் வந்து இருந்துச்சுன்னா நம்ம அந்த இடத்துக்கு வந்து நம்ம பிளேயர் வந்து மூவ் பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணுறோம். ஸோ நம்மளோட பாயிண்ட் வந்து எடுக்கிறோம். ஸோ அதே பாயிண்ட்டை வந்து அவுட் பண்ணுறோம். அதாவது இப்போ ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். கன்னில் வந்து புல்லட் ஒரு பாயிண்ட்லேருந்து இன்னொரு பாயிண்ட்டை ஹிட் பண்ணுது பார்த்தீங்களா? ஸோ சிம்பிளாக சொல்லணும், அந்த மாதிரி தான் சொல்கிறலாம். ஸோ அதே மாதிரி நம்ம மவுஸ் பாயிண்ட் வச்சு ஒரு பாயிண்டில் கிளிக் பண்ணுறோம், அதே பாயிண்ட்டுக்கு வந்து நம்ம பிளேயர் வந்து மூவ் பண்ண வைக்கிறோம். ஸோ ரேயில் எடுத்து அந்த ரே காஸ்ட் ஹிட்டான பாயிண்ட்டில் வந்து நம்ம வந்து
நேவிகேஷன் ஏஜென்ட் மூலமாக அந்த நேவிகேஷன் ஏஜென்ட்லேருந்து டெஸ்டினேஷன் இதுதான் அப்படின்னு சொல்லி அனுப்புகிறோம். ஹிட் பண்ண பாயிண்ட், அதாவது நம்ம கொடுக்குற கிளிக்கிங் பாயிண்ட் நேவ் ரே பாயிண்ட். ஸோ அது இன்புட் மாதிரியும் நேவ் ஹிட் ரே நம்ம கிளிக் பண்ண பாயிண்ட் அதே பாயிண்ட் தான். கிளிக் பண்ண பாயிண்ட்டே நம்ம வந்து அவுட்புட்டாகவும் இது பண்ணுறோம். ஸோ அந்த பாயிண்ட்டில் தான் நம்ம பிளேயர் மூவ் பண்ணணும். இதான் நம்மளோட டெஸ்டினேஷன் அப்படிங்கிறத நம்ம வந்து இன்புட்டும் அதான் அவுட்புட்டும் அதான் அப்படிங்கிற மாதிரி நம்ம வந்து கொடுக்குறோம். ஸோ அதை இன்புட்டை வந்து நேவரேல எடுத்துகிட்டு அந்த இதே வந்து நம்ம வந்து நேவரே பாயிண்ட் மூலமாக ஹிட் மூலமாக வந்து அவுட்புட்டு தான், இந்த அவுட்புட்டு தான் அவனோட டெஸ்டினேஷன் அப்படின்னு சொல்லி நேவ் ஏஜென்ட் மூலமாக டெஸ்டினேஷனை வந்து பாயிண்ட் பண்ணி விடுறோம். ஸோ அப்படி பாயிண்ட் பண்ணுறதுல நேவ் ஏஜென்ட்டோட ரிமைனிங் டிஸ்டன்ஸ், அதாவது போய் சேர வேண்டிய டிஸ்டன்ஸை விட, அதாவது ஸ்டாப்பிங் டிஸ்டன்ஸ் விட ரிமைனிங் டிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா நமக்கு என்னோடய ஸ்கிரிப்ட் படி தேர்ட் பர்சன் கண்ட்ரோலர் ஸ்கிரிப்ட் மூலமாக அதில் மூவ் அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷன் எழுதியிருக்கிறேன் பிளேயர் மூவ் பண்ணுறதுக்கு. ஸோ இந்த ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுற மாதிரி எழுதியிருக்கேன். ஸோ இதான் என்னோடய பிளேயர் ஃபங்க்ஷன் மூவ் பண்ணுறது. ஸோ அந்த மூவ் ஃபங்க்ஷனுக்குள்ளே வந்து நம்ம வந்து நேவ் ஏஜென்ட் மூலமாக வெலாசிட்டி, பிளேயரோட வெலாசிட்டி வந்து நம்ம வந்து கொடுத்துட்றோம் பிளேயர் மூவ் ஆகிறதுக்காக. ஸோ அது வந்து நம்மளோட இந்த மூக்கில் வந்து இந்த மூவோட மெத்தடை எடுத்து, ஸோ அதில் வெக்டார் 3 அப்படின்னு இருக்கா டேரக்ஷனுக்குள்ளது, அந்த வெக்டார் 3 வந்து நமக்கு வந்து ஆக்சஸ் பண்ணி பிளேயர் வந்து மூவ் பண்ணிடும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து பிளேயர் வந்து ஐடியல் ஸ்டேட், அதாவது எந்த ஒரு மூவ்மெண்ட்டுமே இல்லாத ஐடியல் ஸ்டேட்டை கொண்டு போகிறதுக்காக நான் வந்து ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்கிறேன். ஸோ இந்த ஸ்கிரிப்ட் நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருக்கலாம். ஸோ இது வந்து நார்மலாக ஜென்ரலாக காமனாக வந்து யூஸ் பண்ணுற ஒரு ஸ்கிரிப்ட் தான். ஸோ அதே ஸ்கிரிப்ட் தான் ஜஸ்ட் எடுத்து நான் ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துருக்கிறேன். ஸோ இந்த இதில் வந்து அந்த ஏஐ மூவ் பண்ணுறதுக்குள்ள ஸ்கிரிப்ட் அந்த ஒரு விஷயம் மட்டும்தான். ஸோ மற்றபடி பெருசாக அதில் வந்து எதுவுமே இது பண்ணலை. ஐ திங்க் அவ்வளோதாங்க இந்த ஸ்கிரிப்டு. ஸோ இந்த சிம்பிள் ஸ்கிரிப்ட் மூலமாக தான் வந்து அந்த ஏஐ வந்து மூவ் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்துருக்குறேன். ஸோ ஒரு NavMesh ஏஜென்ட் நார்மலாக பேசிக்காக இது பண்ணுறது இந்த மாதிரி தான் இது பண்ணலாம். ஸோ நீங்கள் உங்கள் கேமிங் இதில் நீங்கள் யூஸ் பண்ணும்போது நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி சின்ன சின்ன மாடிஃபிகேஷன்ஸ், கேரக்டர் மாடிஃபிகேஷன் பண்ணுறது, மூமெண்ட் எல்லாமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வந்து ஒரு பெர்ஃபெக்ட் இதை வந்து ஏஐ மூமெண்ட் வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிடலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள், எனக்கு புரிஞ்ச விஷயங்கள் நான் வந்து இதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ இதில் எதுவும் நான் தப்பாக சொல்லியிருந்தாலோ, இல்லை உங்களுக்கு இதில் வேறு எதுவும் அடிஷ்னலாக டீட்டெயில்ஸ் வேணும்னாலோ கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஸோ தப்பாக இருந்துச்சுன்னா நான் என்ன கரெக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ அடிஷ்னலாக வேணால் நான் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிவிட்டு உங்களுக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ. ஓகே, அண்டு என்ன, ஸோ ஒரு நேவிகேஷன் சிம்பிளாக கண்ட்ரோல் பண்ணுறதுக்குள்ளது சொல்லியாச்சு. ஸோ NavMesh ஏஜென்ட் உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் செட் பண்ணிக்கிட்டிங்கனாலே போதும். ஐ திங்க் திஸ் இஸ் எனஃப் ஃபார் திஸ் வீடியோ. ஸோ உங்களுக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் அதையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ உங்களுக்கு வேறு எதுவும் வீடியோ வேணாலும் சொல்லுங்கள். ஸோ நிறைய வீடியோஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் சொல்லியிருக்கீங்க, நான் இன்னும் கொஞ்சம் ரெஃபர் பண்ணிட்டு அந்த வீடியோவில் ரெடி பண்ணி போடுறேன். ஸோ 2D நிறைய பேர் கேட்குறீங்க. 2D இது வரைக்கும் நான் வந்து நிறைய வீடியோஸ் பார்த்துருக்கேன், பட் நான் ஒர்க் பண்ணி பார்த்ததில்லை. ஸோ நான் ஒர்க் பண்ணி பார்த்துட்டு நான் அதுலேயும் வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஐ ஹோப் யூ ஆல் லைக் திஸ் வீடியோ கைஸ். ஸோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அந்த சேனலுக்கு புதுசாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே கைஸ், உங்கள் எல்லாத்தையும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். ஸோ until then, signing off Adi from PG Tutorials. Bye guys.